விக்ரம் அவர்களோட வீர தீரன் சூரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 4 நாட்கள் ஆகியிருக்கு. இந்த 4 நாட்கள்ல எவ்வளவு வசூல் சாதனை பண்ணியிருக்கு, அடுத்தடுத்த நாட்கள்ல இனிமேந்து வசூல் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா, படத்தோட போட்ட பட்ஜெட் எடுத்துட்டாங்களா, இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். மார்ச் 27ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமா வீர தீரன் சூரன் திரைப்படம் வெளியானது. பிரம்மாண்டமா வெளியிட பிளான் பண்ணாங்க. ஆனா பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. பல சிக்கல்கள். அதாவது மார்ச் 27ஆம் தேதி மார்னிங் 10 மணி ஷோவும் போடலை. அதுக்கப்புறமா மத்தியானம் 1 மணி ஷோவும் போடலை. ஈவினிங் 4 மணி ஷோவும் வீரதீரன் சூரன் திரைப்படம் போடலை. திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா ஹைகோர்ட்ல வீரதீரன் சூரன் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு சில பிரச்சனைகள் இருந்ததால் 7 கோடி கடன் பிரச்சனைகள் இருந்ததால் இந்த படம் 3 ஷோ ரிலீஸ் ஆகாம தான் இருந்தது. டைரக்டா ஈவினிங் 6 மணி ஷோ தான் வீரதீரன் சூரன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா நைட் ஷோ போடப்பட்டது. அதனால முதல் நாள் 5 ஷோ பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வெறும் 2 ஷோ தான் போடப்பட்டது. அதனால இந்த திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் வெறும் 3.2 கோடி ரூபாய் தான் பண்ணியிருக்கு. இந்த 3.2 கோடி ரூபாயும் ஈவினிங் ஷோ நைட் ஷோ. ஒருவேளை இந்த திரைப்படம் முதல் நாள் 5 ஷோ ஓப்பன் பண்ணியிருந்தால் 5 கோடிக்கு மேலே வசூல் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, முதல் நாள் வசூல். இரண்டாவது நாள் ஃப்ரைடேனால இந்த திரைப்படத்தோட வசூல் டீசெண்டான வசூலாக தான் இருந்திருக்கு. மார்னிங் ஷோ ஈவினிங் ஷோலாம், மார்னிங் ஷோ ஆஃப்டர்நூன் ஷோ பெருசாக புக்கிங் இல்லாமல் நைட் ஷோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ ஓவரால் நல்ல புக்கிங் 3.7 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் டேவை விட 15% அதிகமான கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்ததான் ரொம்ப முக்கியமான நாள் சாட்டர்டே சண்டே மண்டே. சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் தொடர் விடுமுறை. இந்த 3 நாட்கள் பெரும் அளவில் வசூல் செஞ்சிருக்கணும். சாட்டர்டே ஒரு பெரிய வசூல். ஏன்னா அந்த ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே இல்லாத அளவுக்கு சாட்டர்டே பெரிய வசூல். சாட்டர்டே மார்னிங் ஷோவும் ஃபுல் ஆகியிருக்கு, ஈவினிங் ஷோவும் ஃபுல் ஆகியிருக்கு, நைட் ஷோ பயங்கரமான வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டேவை விட 48.65% அதிகமாக பண்ணியிருக்கு. 5.5 கோடி ரூபாய் வசூல் சாதனை தேர்டு டே பண்ணியிருக்கு. 4வது நாள் சண்டே. எப்பயுமே சண்டே சாட்டர்டே விட கொஞ்சம் கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணும். ஏன்னா சாட்டர்டே நைட் ஷோ வரைக்கும் பயங்கரமான டிக்கெட் புக்கிங் இருக்கும். சண்டே நைட் ஷோ புக்கிங், டிக்கெட் நைட் புக்கிங் இருக்காது. ஏன்னா மண்டே ஒர்க்கிங் டேனால. ஆனால் இந்த சண்டே ஒரு பெரிய டிக்கெட் புக்கிங் இருந்திருக்கு. ஏன்னா மண்டே ரம்ஜான், அதனால சண்டே சூப்பரான டிக்கெட் புக்கிங். ஸோ சண்டே இந்த திரைப்படம் 6.8 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஸோ சண்டே தான் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டேவை விட அதிகமான கலெக்ஷன், ஹியூஜ் நம்பர் ஆஃப் கலெக்ஷன். மண்டே இதை விட சண்டே விட அதிகமாக பண்ணுமா, அதாவது இன்னைக்கு அதிகமாக பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணாது. சண்டே விட கம்மியாக தான் பண்ணும். ஏன்னா அடுத்த நாள் ஒர்க்கிங் டேனால் நைட் ஷோ டிக்கெட் புக்கிங் பெருமளவில் இருக்காது. இது வரைக்குமே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. சரி, 19.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. படம் லாபமா நஷ்டமான்னு கேட்டால் இப்போ வரைக்குமே லாபத்துக்குள்ளே படம் போகலை. ஸோ டிஜிட்டல் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ் இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே இந்த படம் ஓடி எவ்வளோ லாபம் வந்திருக்கு பார்த்தா 19.5 கோடி தான். படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட திரைப்படம். பெருமளவில் ஓப்பனிங் இல்லாததால் வெறும் 19.5 கோடி ரூபாய் தான் பண்ணியிருக்கு. மேபி அடுத்தடுத்த நாட்களில் வசூல் அடுத்த ஒரு வாரத்தில் 50 கோடி ரூபாய் டச் பண்ணுமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய தோற்றம். இந்த திரைப்படம் போட்ட பட்ஜெட் எடுக்குமான்னு கேட்டால் அதுவும் மிகப்பெரிய தோற்றம். விமர்சனம் ரீதியாக பாசிட்டிவான விமர்சனம் பெற்றாலும் ஃபேமிலி ஆடியன்ஸை புல் பண்ணும் அளவுக்கு இந்த திரைப்படம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போட்ட பட்ஜெட் எடுக்குமா எடுக்காதான்னு. விக்ரம் அவர்களோட வீர தீரன் சூரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 4 நாட்கள் ஆகியிருக்கு. இந்த 4 நாட்கள்ல எவ்வளவு வசூல் சாதனை பண்ணியிருக்கு, அடுத்தடுத்த நாட்கள்ல இனிமேந்து வசூல் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா, படத்தோட போட்ட பட்ஜெட் எடுத்துட்டாங்களா, இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். மார்ச் 27ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமா வீர தீரன் சூரன் திரைப்படம் வெளியானது. பிரம்மாண்டமா வெளியிட பிளான் பண்ணாங்க. ஆனால் பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பல சிக்கல்கள். அதாவது மார்ச் 27ஆம் தேதி மார்னிங் 10 மணி ஷோவும் போடலை. அதுக்கப்புறமா மத்தியானம் 1 மணி ஷோவும் போடலை. ஈவினிங் 4 மணி ஷோவும் வீரதீரன் சூரன் திரைப்படம் போடலை. திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா ஹைகோர்ட்ல வீரதீரன் சூரன் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு சில பிரச்சனைகள் இருந்ததால் 7 கோடி கடன் பிரச்சனைகள் இருந்ததால் இந்த படம் 3 ஷோ ரிலீஸ் ஆகாம தான் இருந்தது. டைரக்டா ஈவினிங் 6 மணி ஷோ தான் வீரதீரன் சூரன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா நைட் ஷோ போடப்பட்டது. அதனால முதல் நாள் 5 ஷோ பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வெறும் 2 ஷோ தான் போடப்பட்டது. அதனால இந்த திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் வெறும்
3.2 கோடி ரூபாய் தான் பண்ணியிருக்கு. இந்த 3.2 கோடி ரூபாயும் ஈவினிங் ஷோ, நைட் ஷோ. ஒருவேளை வந்து இந்த திரைப்படம் வந்து முதல் நாள் வந்து 5 ஷோ ஓப்பன் பண்ணியிருந்தால் 5 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, முதல் நாள் வசூல். 2வது நாள் வந்து ஃப்ரைடேனால வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து டீசெண்டான வசூலாக தான் இருந்திருக்கு. மார்னிங் ஷோ, ஈவினிங் ஷோலாம், மார்னிங் ஷோ, ஆஃப்டர்நூன் ஷோ வந்து பெருசாக வந்து புக்கிங் இல்லாமல், நைட் ஷோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ வந்து ஓவரால் நல்ல புக்கிங் வந்து 3.7 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் டேவை விட 15% அதிகமான கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. அடுத்ததான் வந்து ரொம்ப முக்கியமான நாள் சாட்டர்டே சண்டே மண்டே வந்து 3 நாள் வந்து தொடர் விடுமுறை. இந்த 3 நாட்கள் வந்து பெருமளவில் வசூல் செஞ்சிருக்கணும். சாட்டர்டே வந்து ஒரு பெரிய வசூல். ஏன்னா வந்து அந்த ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே இல்லாத அளவுக்கு சாட்டர்டே பெரிய வசூல். சாட்டர்டே வந்து மார்னிங் ஷோவும் ஃபுல் ஆகியிருக்கு, ஈவினிங் ஷோவும் ஃபுல் ஆகியிருக்கு, நைட் ஷோ வந்து பயங்கரமான வசூல் வந்து பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் டேவை விட 48.65% அதிகமாக வந்து பண்ணியிருக்கு. 5.5 கோடி ரூபாய் வந்து வசூல் சாதனை தேர்டு டே வந்து பண்ணியிருக்கு. 4வது நாள் சண்டே. எப்பயுமே வந்து சண்டே வந்து சாட்டர்டே விட கொஞ்சம் கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணும். ஏன்னா வந்து சாட்டர்டே வந்து நைட் ஷோ வரைக்கும் வந்து பயங்கரமான டிக்கெட் புக்கிங் இருக்கும். சண்டே வந்து நைட் ஷோ வந்து நைட் புக்கிங் வந்து இருக்காது. ஏன்னா வந்து மண்டே வந்து ஒர்க்கிங் டேனால. ஆனால் இந்த சண்டே வந்து ஒரு பெரிய டிக்கெட் புக்கிங் வந்து இருந்திருக்கு. ஏன்னா வந்து மண்டே வந்து ரம்ஜான், அதனால சண்டே சூப்பரான டிக்கெட் புக்கிங். ஸோ வந்து சண்டே வந்து இந்த திரைப்படம் வந்து 6.8 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்கு. ஸோ வந்து சண்டே தான் வந்து ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டேவை விட அதிகமான கலெக்ஷன், ஹியூஜ் நம்பர் ஆஃப் கலெக்ஷன். மண்டே வந்து இதை விட சண்டே விட அதிகமாக பண்ணுமா? அதாவது இன்னைக்கு அதிகமாக பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணாது. சண்டே விட கம்மியாக தான் பண்ணும். ஏன்னா வந்து அடுத்த நாள் ஒர்க்கிங் டேனால் வந்து நைட் ஷோ வந்து டிக்கெட் புக்கிங் பெருமளவில் இருக்காது. இது வரைக்குமே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. சரி, 19.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. படம் லாபமா நஷ்டமான்னு கேட்டால் இப்போ வரைக்குமே லாபத்துக்குள்ளே வந்து படம் வந்து போகலை. ஸோ டிஜிட்டல் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ் இதெல்லாமே இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே இந்த படம் ஓடி எவ்வளோ லாபம் வந்திருக்கு பார்த்தா 19.5 கோடி தான். படத்தோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட திரைப்படம். பெருமளவில் ஓப்பனிங் இல்லாததால் வெறும் வந்து 19.5 கோடி தான் பண்ணியிருக்கு. மேபி அந்த அடுத்தடுத்த நாட்களில் வசூல் வந்து அடுத்த ஒரு வாரத்தில் வந்து 50 கோடி ரூபாய் டச் பண்ணுமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய தோற்றம். இந்த திரைப்படம் போட்ட பட்ஜெட் எடுக்குமான்னு கேட்டால் அதுவும் மிகப்பெரிய தோற்றம். விமர்சனம் ரீதியாக பாசிட்டிவான விமர்சனம் பெற்றாலும் ஃபேமிலி ஆடியன்ஸை புல் பண்ணும் அளவுக்கு வந்து இந்த திரைப்படம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போட்ட பட்ஜெட் எடுக்குமா எடுக்காதான்னு.